கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே உலகத்திலே முன் தோன்றி மூத்த குடி தமிழன். முதலிலே மனிதன் என்ற இனம் தோன்றியது தமிழ்நாட்டிலே தான் என்பது ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவு. சூரியனிலே இருந்து வெடித்து வந்த ஒரு பிழம்பு தான், ஒரு பகுதி தான் இந்த உலகம். அது அக்னி குழம்பாக இருக்க இறுகி முதலிலே மலையாயிற்று. அந்த மலையிலே மழை நீர் பெருகி ஆறாகி பாய்ந்து வர அதிலே மரங்களும் செடிகளும் செழிக்க காடு முல்லை நிலமாயிற்று. அதன் பிறகு அந்த காடு திருத்தி கழனி கண்டபோது அதுவே மருத நிலமாயிற்று. அந்த ஆறு கடலிலே சென்று கறக்கின்ற போது அது நெய்தல் நிலமாக மாறியது. இதிலே மலை மீது மனிதன் வாழுகின்ற போதே அவனுக்கு வழிபாடு என்ற ஒன்று இருந்துவிட்டது. இன்னும் சொல்ல போனால் குழந்தை கருவில் இருக்கிற போதே கையை இப்படி கூப்பி கொண்டு தான் இருக்குது. அதனால் இந்த தெய்வ வணக்கம் என்பது கருவிலேயே தொடங்கிவிட்டது. கடைசியில் நம்ம போகிற போது ரெண்டு கையும் சேர்த்து வச்சு கட்டித்தான் கொண்டு போவார்கள். தொடக்கத்திலேயும் இறை வழிபாடு, முடிவிலேயும் இறை வழிபாடு. இடையிலே தான் நாம் வேறு எந்தெந்த வழிபாட்டிலேயோ ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவனாலே படைக்கப்பட்ட போது பக்தியுள்ள குழந்தையாக மானமுள்ள குழந்தையாகத்தான் இருக்கும். கருவில் இருக்கும்போது ஆணா பெண்ணான்னு தெரியாது, சும்மா ரீல் விடலாம் கண்டுபிடிச்சு. அது மானத்தோடு ரெண்டு காலையும் ஒட்டி கொண்டு தான் பிறந்திருக்கும். வெளியே வந்த பிறகு தான் மானம் என்றால் என்னன்னு கேட்குற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்படி அற்புதமான இந்த வழிபாடு என்பது குறிஞ்சி நிலத்திலே மலையும் மலை சார்ந்த பகுதியிலே முதலிலே தொடங்கியது. அந்த குறிஞ்சியிலே வாழுகிறவர்களுக்கு குறவர்கள்னு பேர். அவர்கள் உபயோகித்த ஆயுதம் வேல். அங்கே நிறைய இருந்தது மயில். அவர்கள் கண்டு பயந்தது யானை. மலை மேலே போகிறவர்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்றால் எந்த பொருளையும் மூங்கிலே ரெண்டு பக்கமும் உரி மாதிரி கட்டித்தான் கொண்டு போவார்கள். அது காவுதடி, அதான் காவடின்னு மாறித்து. காவுதல் என்றால் சுமத்தல்னு அர்த்தம். காவுதடி தான் காவடியாக மாறியது. முதலிலே மலையிலே இருந்து கொண்டு கடலுக்கு உச்சியிலே கடல் ஓரத்திலே சூரிய உதயம் தோன்றுகிற போது அவனுக்கு கடல் மயிலாகவும் அந்த சூரிய உதயம் செவ்வேளாகவும் தோன்றியது. அந்த அழகைத்தான் அவன் முருகு என்று அழைக்க ஆரம்பித்தான். முருகு என்றால் அழகு என்ற அர்த்தம். அந்த அற்புதமான முருகு என்ற வார்த்தைக்கு தெய்வத்தன்மை, தலைமை, இளைமை என்று பல அர்த்தங்கள் உண்டு. முருகனை சொல்லுகிற போது என்றும் இளையோய், மூவாய் இளநலம் காட்டி, தேவாதி தேவதேவ பெருமாளே என்று பல இடங்களிலே அந்த முருகனுக்குரிய விளக்கங்கள் தான் அலங்காரத்திலேயும் அனுபூதியிலேயும் வரும். இதிலே கந்தப்பெருமானுடைய வழிபாடு என்பது தொன்று தொட்டு மட்டுமல்ல, இன்றைக்கும் உலகம் முழுக்க அதிகமாக பரவி இருப்பது முருக வழிபாடு தான். கதிர்காமத்தில் இலங்கையில் பார்த்தாலும் சரி, மலேசியாவிலேயும் சரி, ஜாவாவிலேயும், சிங்கப்பூர்லேயும், இன்னும் அமெரிக்காவிலேயும், பிரான்ஸ்லேயும் எல்லா இடத்துலேயும் முருகன் கோவில்கள் இருக்கிறது, முருக வழிபாடு இருக்கிறது. ஜாதி மத பேதம் இல்லாமல் சமணர்களும் கூட காவடி எடுப்பார்கள் மலேசியாவில். அப்படிப்பட்ட முருகன் என்றாலே அழகன் என்ற அர்த்தம். மற்ற அவதாரங்கள் மாதிரி இல்லை. கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம், மச்சக்கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன அவதாரங்கள் எல்லாம் தோன்றி மறைந்தது. ஆனால் முருகனுடைய அவதாரம் பிறக்கலை. ராமன் கோசலை வயிற்றிலே பிறந்தான், கண்ணன் யசோதை வயிற்றிலே பிறந்தான், மற்றவைகள் அதிதி வயிற்றிலே பிறந்தது, பலராமர் ரோகிணி வயிற்றிலே பிறந்தார். ஆனால் முருகனை சொல்லுகிற போது பிறந்தான் என்ற வார்த்தையே வராது. சூரியன் இருக்கிறது, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நாம் பார்க்குறோம். அப்புறம் சூரியன் மறைந்து விட்டான்கிறோம். சூரியன் மறைகிறது இல்லை, உலகத்தினுடைய அடுத்த பக்கத்திலே சூரியன் தெரிகிறான், நம்ம கண்ணுக்கு அது தெரியல, அவ்வளோதான். மறுபடியும் அவன் சுற்றி கொண்டு வருகிற போது நம்ம கண்ணுக்கு தெரிகிற போது தோன்றினான். முருகனை சொல்லுகிற பொழுது அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூறு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு தனி முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. பிறந்தான் வல்ல. முருகன் என்ற சக்தி அனாதியாய் இருந்தது, நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளோதான். காற்று எல்லா இடத்துலையும் இருக்கிறது, ஆனால் மரம் அசைகிற பொழுதுதான் காற்று நமக்கு தெரிகிறது. அது மாதிரி முருகன் என்ற அனாதியாய் பலவாய் நின்ற அந்த சக்தி ஒரு ஜோதி பிழம்பாக வந்தது. முருகனுக்கு அக்னி பூன்னு ஒரு பேர் உண்டு. முருகன் தோன்றியதிலே அக்னியிலே. மற்ற அவதாரங்களை காட்டிலும் முருகனுடைய அவதாரத்தில் ஒரு விசித்திரம் உண்டு. அவன் நெருப்பிலே வந்தவன். சிவபெருமானுடைய எல்லா குழந்தைகளையும் போல கீழ் நோக்கி பிறக்கலை,
சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே அதோமுகத்திலே இருந்து தோன்றியவன் மேல் நோக்கி. ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி. அந்த அக்னியிலே இருந்து நெருப்பு பொறி தோன்ற அதை வாயுதேவன் ஏந்த, அக்னிதேவன் ஏந்த, வாயுதேவன் அவனை அழைத்து கொண்டு வர அக்னியாலேயே அந்த அக்னியை தாங்க முடியாமல் கங்கையிலே விட, கங்கை அந்த சூட்டை தாங்க முடியாமல் சரவணப்பூன் திட்டிலே ஒதுக்கினான். கடவுள் என்றால் யாருன்னு கேட்டால், வைஷ்ணவர்களை கேட்டால் பெருமாள் பாரு. அந்த பெருமாள் எந்த பெருமாள்னு கேட்டால் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்தபத்மநாபனா அல்லது திருப்பதியிலே இருக்கிற ஏழுமலையானா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று. சைவர்களை கேட்டால் சிவன், கௌமாரத்தை கேட்டால் முருகன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடவுளை சொல்வாள். கடவுள் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, அதை முதல்ல நம்ம கேட்டால் அதுக்கு விளக்க வரணும். எதை நம்மாலே உண்டு பண்ண முடியாதோ, எது இல்லாமல் நாம் வாழ முடியாதோ அது கடவுள். இன்னொரு தடவை சொல்கிறேன், எதை நம்மாலே உண்டு பண்ண முடியாதோ, எது இல்லாமல் நாம் வாழ முடியாதோ அது கடவுள். மண் இல்லாமல் நம்ம வாழ முடியாது, மண்ணில் தான் கால் ஊனி வைக்கணும். ஆனால் ஒரு பிடி மண்ணை கூட எந்த கொம்பாதி கொம்பனாலையும் உண்டாக்க முடியாது. முடியுமானா உலகத்தில் 3/4 பங்கு தண்ணி அத்தனை இத்தனைக்கு மணலாக போட்டு அரசியல்வாதி பிளாட் போட்டு விற்றுருப்பான். முடியாது, முடியாது. மண் இல்லாமல் வாழ முடியாது, மண்ணை நம்மாலே உண்டு பண்ண முடியாது. அதனாலே மண் தெய்வம். காற்று, காற்று இல்லாமல் உயிர் வாழ முடியாது, ஆனால் காற்றை நம்மால் உண்டாக்க முடியாது. உடனே இன்றைய பையன் கேட்பான், ஃபேன் சுற்றுதே அது காற்று தானே? ஃபேன்லேருந்து காற்று வரல, வெளியே இருக்கிற காற்றே அதை சுற்றுகிற வேகத்தில் நமக்கு கொடுக்கறதே தவிர ஃபேனால் காற்று வரல. கண்ணதாசன் அழகாக சொல்வார், கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா. மரம் அசைஞ்சா காற்று வருது, ஆனால் காற்று வந்தால் தான் மரம் அசையும். எது எதனாலேன்னு சொல்ல முடியாது. அப்போ காற்று இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது, காற்றை உண்டாக்க நம்மாலே முடியாது. சொல்கிறோம்ல, சில வெயில் காலத்தில் புழுக்கம், மரம் கூட அசைய மாட்டேங்குது, கரண்ட்டும் இல்லை, காற்றே இல்லைங்கிறோம். ஏன் உண்டாக்க வேண்டியது தானே? எந்த கொம்பாதி கொம்பனாலையும் முடியாது. அப்போ காற்று கடவுள். அடுத்தது நெருப்பு, நெருப்பு இல்லாமல் வாழ முடியாது. ஏன் சிவகாசி தீப்பெட்டி இருக்கு, டார்ச் லைட் இருக்கு, அது அல்ல. உடம்பில் ஒரு உஷ்ணம் இருக்கு, ரத்தம் இல்லைன்னா ரத்தம் ஏற்றலாம், கால்கை ஒடிஞ்சு போனால் அதை ரிப்பேர் பண்ணலாம். இதயம் துடிக்க நிறுத்தினா கூட டாக்டர் குத்துவார், ஃபீஸ் கொடுக்காமல் செத்து போகிறான்னு கூட குத்தலாம். ஆனால் உடம்புல சூடு குறைஞ்சி போயிட்டா கட்டையும் முட்டையும் அடிக்கி கொளுத்த வேண்டியது தானே தவிர எந்த டாக்டராலேயே உடம்புல மறுபடியும் சூட்டை உண்டாக்க முடியாது. அப்போது அந்த சூடு இல்லாமல் நம்ம வாழ முடியாது, நெருப்பு இல்லாமல் வாழ முடியாது, நெருப்பை நம்மால் உண்டு பண்ண முடியாது. அப்போ அது கடவுள். தண்ணீர், தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது, தண்ணீரை நம்மால் உண்டு பண்ண முடியாது. முடியும்னா ஏன் இப்படி மழையே இல்லை, வத்தி போச்சு, குடம் 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம், இத்தனை டிவியை திறந்தால் இதை தவிர வேறு நியூஸே கிடையாது, இதை தவிர வேறு நியூஸே கிடையாது. அப்போ தண்ணியை உண்டு பண்ண முடியும்னா நம்ம அரசியல்வாதியெல்லாம் உண்டாக்க வேண்டியது தானே? முடியாது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்கிரமங்கள் பெருகிக்கொண்டே போகிற போது இயற்கை தடை செயற்கை தடைன்னு ஒன்று உண்டு. ஜனக்கூட்டம் பெருகுகிற போது அதை குறைப்பதற்காக தாமதமாக கல்யாணம், ஒரு குழந்தைக்கு மேலே வேண்டாம், குடும்ப கட்டுப்பாடு, இதெல்லாம் நாம் செய்கிற செயற்கை. ஆனால் ஆண்டவனாகவே பார்த்து உலகத்திலே இருக்கிற ஜனத்தொகையை குறைப்பதற்காக செய்வது தான் வெள்ளம், பூகம்பம், இதெல்லாம் வர்றது கடவுளால். கும்பல் கும்பலாக தான் போகும், ஒன்றொன்னா போகாது. அப்போது அப்படிப்பட்ட இறைவனுடைய அருளினாலே எல்லாவற்றையும் நடத்த என்னாலே முடியும் என்பவனாலே முடியாதது இந்த 5 தான்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதைத்தான் பஞ்சபூதங்கள்மாங்க. சிவனுக்கு பஞ்சபூத ஸ்தலம் உண்டு. தண்ணீராக இருப்பது திருவானக்காவல். அங்கே கர்ப்பகிரகத்துக்குள்ளே தண்ணி இவ்வளோ தூரம் ஊறிக்கொண்டே இருக்கும், அது ஜாஸ்தியும் ஆகாது. காவேரி கரை தான், காவேரிக்கு மத்தியில் திருவானக்காவல் திருச்சியில், அதில் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும், அது அதிகமாகவும் ஆகாது, குறையவும் குறையாது. அதே காவேரிக்கு நடுவில் தான் ஸ்ரீரங்கம், அங்கே தண்ணி இல்லை. பஞ்சபூத ஸ்தலத்தில் அப்புலிங்கம் திருவானக்காவல், வாயுலிங்கம் காளகஸ்தி. காளகஸ்தியில் முன்னால் விளக்கு தொங்கும், அதில் அந்த காளகஸ்தியில் மட்டும் லிங்கத்தை யாரும் தொட முடியாது. அபிஷேகம் பண்ணுற குருக்கள் கூட தொட முடியாது. மேலே ஒரு சட்டம் இருக்கும், அந்த சட்டத்துக்கு தான் பொட்டு வைக்கலாமே தவிர லிங்கத்தை தொடுவதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது திருக்காளகஸ்தியில். அப்போது அந்த காளகஸ்தியில் அந்த லிங்கத்தில் ஒரு மூக்குன்னு ஒன்று வச்சோன்னா அதுக்கு நேரம் ஒரு விளக்கு எரியும், காலுக்கு நேரம் ஒரு விளக்கு எரியும். அந்த மூக்குக்கு நேரம் இருக்கிற விளக்கு ஆடிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே, காற்று இல்லாட்டா கூட. கீழே இருக்கிற விளக்கு அசையாது, அது வாயுலிங்கம். திருவண்ணாமலை அக்னிலிங்கம், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. அதற்கு மேலே மண்ணால் ஆன பிருத்திவிலிங்கம் திருவாரூர்.
திருவாரூரில் லிங்கம் கல் இல்லை, வெறும் மணல். அது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருமுல்லை வாயில்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே லிங்கமும் மணல், பிள்ளையாரும் மணல், அந்த நந்தியும் மணல். நந்தி இத்தனைக்கும் வெளியில் தான் இருக்கார். எந்த மழையிலையும் அது கரையவே கரையாது. மணல், மண் இல்லை, களிமண் இல்லை, வெறும் மணலே அது கிடையாது. அது பிருத்திவிலிங்கம். ஆகாசலிங்கம் சிதம்பரம். ஆகாசத்துக்கு வடிவம் கிடையாது, எல்லை கிடையாது. அதனால் ஸ்ரீரங்கத்தில் மூலஸ்தானத்தில் லிங்கம் கிடையாது. உற்சவர் நடராஜரே மூலவரும் கூட. அப்படி ஐந்துமாக இருப்பது, பஞ்சபூதமாக இருப்பது இறைவன். இந்த பஞ்சபூத சேர்க்கையோடையே முருகன் வருகிறான். அதனால தான் முருகனுக்கு விசேஷம் ஜாஸ்தி. எல்லா தெய்வங்களும் சேர்ந்தது தான் முருகன். இறைவனுடைய நெற்றி கண்ணிலே இருந்து வருகிறது அக்னி. அது அக்னியை அவன் ஏந்திரான், முடியலை. காற்று அடித்து கொண்டு வருகிறது, ஆகாய வழியாக வருகிறது, கங்கை தண்ணீரிலே விடுகிறது, அது நிலத்திலே ஒதுக்குகிறது. அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூறு முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு தனி முருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உய்ய. பெருமான் பெற்றவருக்கும் உற்றவருக்கும் பெருமை தேடி தந்தவன். அதனால தான் அந்த முருகப்பெருமான் 5மாக இருந்தனால உதித்தனன் வருகிறதை தவிர அவன் பிறந்தான்னு வரல. அப்படிப்பட்ட முருகனுக்கு அருணகிரிநாதர் 6 முகத்துக்கும் 6 நகை போட்டார். திருப்புகழ், அலங்காரம், அனுபூதி, அந்தாதி, திருவகுப்பு, வேல்மயில் விருத்தம். இது எல்லாமே அற்புதம். அவர் பள்ளி படிப்பு கூட படித்ததில்லை, எப்படித்தான் எழுதினாரு தெரியாது. பல்லாயிரக்கணக்கான பாடல்கள். அதில் திருப்புகழ் என்பது கிடைச்சிருக்கிறதுல முதல் 1000 பாட்டில் வெறும் வர்ணனை தான் இருக்கும், அதுக்கு பின்னால் தான் அர்த்தமே வரும். அலங்காரம் ஓரளவுக்கு அவருக்கு ஞானம் கிடைத்த பிறகு, அனுபூதி முழுக்க முழுக்க கிளியாக மாறிய பிறகு பாடியது அனுபூதி. இன்றைக்கு அலங்காரத்தில் ஒரு பாட்டு தான் நான் கொடுத்துருக்கிற தலைப்பு, தண்டை சிற்றடி. நமக்கு 2 வகையான துன்பம் வருது எல்லாருக்கும், ராஜாவானாலும் சரி கூஜாவானாலும் சரி. 2 வகையான துன்பம். உடம்பால் வர்ற துன்பம், மனசால் வர்ற துன்பம். உடம்பால் வர்ற துன்பம் வியாதி, எலும்பு முறிவது, இதெல்லாம் உடம்பால் வருவது. மனசால் வர்ற துன்பம் அது கணக்கே கிடையாது, ஏன் வரும் எதுக்கு வரும்னு தெரியாது. இந்த உடம்பால் வர்ற துன்பத்துக்கு மருந்து கொடுக்கலாம், மாயம் கொடுக்கலாம், சரிப்படுத்தலாம். ஆனால் இந்த மனசால் வர்ற துன்பம் அடுத்தவனால் வர்றதில்லை. உடம்புக்கு துன்பம் அடுத்தவன் அடித்தா கூட கால் ஒடியும், அடுத்தவன் விஷத்தை கொடுத்தா கூட நம்ம சாவோம். ஆனால் மனசுக்குள்ளே யாரும் கையை போட்டு பிசைய முடியாது. நம்ம துன்பத்தை நாமே தான். நம்ம நினப்பு பொழப்பை கெடுக்கும்பாங்க கிராமத்தில். அந்த நினைவு இருக்கே, அதுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. தூங்கும்போது நமக்கு வருகிற நினைவு தான் கனவாக வருகிறது. அதனால் மனசு ஓய்வது என்பது கிடையவே கிடையாது. அதை திருப்பலாம். இப்போ குழந்தை விளையாடுது, அது பந்தை எடுத்து போட்டு டிவியை உடைக்குது, படத்தை உடைக்கிறது, வீட்டில் சகிக்க முடியல. அப்போ என்ன பண்ணணும்? அதனுடைய கவனத்தை திருப்புவதற்காக வேறு ஏதாவது ஒரு விளையாட்டு சாமானை கொடுத்து அதை வைத்துக்கொண்டு விளையாட சொன்னால் இந்த அடிதடி ரகளை குறையும். இங்கே அதே மாதிரி நம்முடைய சிந்தையினாலே துன்பம் வருகிற போது அதை கொஞ்சம் மடை மாற்றம் பண்ணணும். இது எல்லாருக்கும் தேவையானது ஒன்று. ஏன்னா சும்மா இருக்கிற போது மனசு சும்மாவே இருக்காது, குரங்கு கண்டதை யோசிக்கும். அதுவும் வயசாயிட்டா பாருங்கள், நல்லதே ஞாபகம் வராது. நம்ம இளமை காலத்தில் நம்மளை அவமானப்படுத்துறது, நம்ம பட்ட கஷ்டம், இதெல்லாம் தான் நினைவு வரும். தப்பு. கை கால் உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த உடஞ்சி போன வலி கொஞ்ச நேரம்தான். ஆனால் மனசு என்ன பண்ணும்? ஐயோ கால் முழுக்க உடஞ்சி போயிடுமோ, நடக்கவே முடியாதோ, நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை தூக்கி கட்டிலில் போட்டுருவாங்களா, கஞ்சி ஊற்றுவாங்களா, நினப்புனால அந்த வலியை காட்டில் அதிகமான வேதனை. அதனால் அந்த சிந்தையால் வருகிற துன்பம் தான் அதிகம். அது புத்தி கிளேசம், இது காயக்கிளேசம். காயம்னா உடம்பு. இப்போ இந்த 2ம் போகணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? காயக்கிளேசம் உடம்பால் வருகின்ற நோய் போகணும்னா அதுக்கு பல பேர் வழி சொல்கிறாங்க. உடற்பயிற்சி செய், தினம் காத்தால் ஓடு, நடை, நடந்து போ, 4 மைல் நட, 3 மைல் நட. எழுதுறவனுக்கு என்ன பேனாவில் இங்கு இருக்கு இல்லையா, அவன் பாட்டு எழுதுவான். 4 மைல் நட, 5 மைல் நட. அதே மாதிரி ஓடு, கிரவுண்டை சுற்றி ஓடிட்டு வா, உட்காந்து எழுந்திரி. இத்தனையும் இது முடியுமாங்கிறது பிரச்சனை. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலி. அவங்க இந்த மாதிரி வாக்கிங் போனெல்லாம் சொல்லலை. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு 20 வருஷமாக 2 பேர் வாக்கிங் போயிட்டே இருக்காங்க, நான் தினம் பார்க்குறேன். ஆனால் அந்த 2 பேருடைய உடம்புல கடுகளவு கூட குறைஞ்சதா எனக்கு தெரியல. அவங்களும் நடந்துக்கிட்டே இருக்காங்க உடம்பு இழைக்கிறதுக்குன்னுட்டு. என்ன பிரயோஜனம்?
உடற்பயிற்சி செய்வதற்காக நம்முடைய முன்னோர்கள் வைத்தது தான் வழிபாடு. பிள்ளையார் கோயிலுக்கு போனால் குட்டிக்கோங்கிறான். இப்படி குட்டிக்க முடியாது, இப்படி தான் குட்டிக்கணும். குழந்தைகிட்ட போய் உனக்கு தொப்பை எங்கே, 1 வயசு குழந்தை காட்டும், தலை எங்கே காட்டும், கை எங்கே காட்டும். 1 வயசு குழந்தைக்கு கூட தொப்பையது, தலையது, கையது, கண்ணது தெரியுது. நமக்கு கை வலிச்சா கைக்கு மருந்து தடவுறோம், கால் வலிச்சா காலுக்கு ஆர்த்தோகன் போடுறோம். ஆனால் தலை வலிச்சா என்ன பண்ணுறீங்க? இங்கெல்லாம் மருந்து தடவுறீங்க. இதுவா தலை? குழந்தை கூட தலைன்னா இதை காட்டுது. உங்களுக்கு தலையை வலிச்சா தலையிலெல்லாம் மருந்து தடவணும். ஏன் இங்கே அமிர்தாஞ்சனம் தடவுறீங்க? அப்போ இது தலையா? ஆனால் இங்கே தடவினால் இந்த நரம்பு புடைத்திருக்கும் போது இந்த நரம்பை மசாஜ் பண்ணால் தலைவலி குறையும். இது இன்னைக்கு கண்டுபிடிச்ச அமிர்தாஞ்சனம். உலகம் தோன்றிய காலத்திலேயே பிள்ளையார்கிட்ட போய் குட்டிக்கணும். இப்படி குட்டிக்க முடியாது, வலிக்கும். இப்படி குட்டிக்கணும். இது மசாஜ் பண்ணுற மாதிரி. பிள்ளையார் முன்னால் போய் குட்டிக்கிட்டேன்னா உனக்கு மண்டையில் இருக்கிற டென்ஷன் குறையும். மனுஷன் படுக்கிற போது மன டென்ஷன் இருக்கக்கூடாது, மனச்சிக்கல் இருக்கக்கூடாது. காலையில் எழுந்திருக்கிற போது மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. இந்த 2 சிக்கல் இருந்தால் வாழ்க்கையே சிக்கலாயிடும். இப்படி குட்டிக்கும் போது இந்த நரம்புகள் மசாஜ் பண்ணுகிற பொழுது நமக்கு என்ன ஆகும்? மனசில் ஒரு அமைதி வரும். அதே மாதிரி 2 காது நுனியும் பிடித்து கொண்டு உட்காரும் போது ஆண்டவனுடைய சிருஷ்டியில் நம்ம 2 கையாலையும் காது நுனியைத்தான் பிடிக்க முடியும். அதுவே உட்கார்ந்து எழுதுறதுக்குன்னா விட்டு வந்துடும், கையை முடியாது. ஒரு ஆணினுடைய கையினுடைய நீளமும் ஒரு பெண்ணோட இடுப்பளவும் சரியாக இருந்தால் தான் அது சாமுத்திரிகா லட்சணம். 2 கையால் பிடிக்கிற மாதிரி இருந்தால் சர்க்கஸ் கூடாரம். ஒவ்வொன்றிலையும் உண்டு. ஆண்களுக்கு இந்த பக்கம் தோள் பள்ளமாக போய் உயரும். கோவிலில் 12 பிரதர்ஷனம் பண்ணு, 48 பிரதர்ஷனம் பண்ணு. அப்போ சுற்றி வருகிற போது நீ வாக்கிங் போகவே வேண்டாம். கோவிலில் கருங்கல் தரையில் காலை ஊனி நடக்கிற போது அக்யூபங்க்சர் மாதிரி எல்லா விதமான வியாதிகளும் போகும். இயற்கையிலேயே நம்முடைய இந்திய நாட்டிலே வழிபாட்டு முறையிலேயே சகலவிதமான மருத்துவத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள். எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே போனால் தலைப்பு ஆலயங்கள் ஏன்கிற தலைப்பில் போயிடும். இன்றைக்கி தண்டை சிற்றடி. அப்போ மனசில் கிளேசம் வருகிற போது காரணம் என்ன? அதை திருப்பணும். குழந்தைய எப்படி போக்க மாற்றி அதை உடைக்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு பொம்மையை கொடுத்து இதுக்கு சாவி கொடுறா பார்க்கலான்னா அது உடைக்கிறத விட்டு இதில் விளையாடும். அது மாதிரி நம்ம புத்தியை கொஞ்சம் திருப்பணும், திருப்பணும். அந்த நினைப்பில் இருந்து மாற்றணும். அதுக்கு எதை மாற்றணும்? மாமியாரையே நினச்சிக்கிட்டு திட்டுறதை விட, மருமகளையே திட்டிக்கிட்டு சாபம் கொடுக்கறத விட சாமி என்னென்ன சில பேர் மாமியாரை திட்டிக்கிட்டே இருப்பா. பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு வந்துடுவா, இங்கே வந்து திட்டுவா. ஆனால் அவளுக்கு பிறக்கிற குழந்தை மாமியார் மாதிரியே பிறக்கும். ஏன்னா அவள் 24 மணி நேரமும் அந்த மூஞ்சிவே தான் பார்க்கணும். அவள் நினச்சி அதே தானே நினச்சிக்கிட்டு இருந்திருக்கா. அதான் எதை நினைக்கிறோமோ நாம் அதுவாகிறோம். அதுதான் ராமகிருஷ்ணனுடைய வாக்கு. இங்கே அதே மாதிரி நம்ம புத்தியை கொஞ்சம் திருப்பணும். புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்க. காயக்கிலேசம்னா உடம்பால் வருகிற துன்பம், புந்திக்கிலேசம்னா மனசால் வருகிற புத்தியால் வருகிற துன்பம். இதுக்கு என்ன பண்ணணும்? சிந்திக்கிலே அந்த புத்தியை மடைமாற்றம் செய்வது. கொஞ்சம் புத்தியை திருப்பணும், வேறு விஷயத்தில் செலுத்தணும். முன்னெல்லாம் பெரியவங்க சொல்லுவோம், சும்மா ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்க, எழுந்திருந்து வேலையை பாரு, புத்தியை வேறு எதுலையா செலுத்து, வேலை கவலை குறையும். நல்லதை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அப்போல்லாம் சொல்லுவாங்க, ஏன்டா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க, போய் எழுந்து வா, எழுந்து வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் போயிட்டு வா, சரியாக போயிடுமா. அதை மடைமாற்றம், அந்த புத்தியை கொஞ்சம் திருப்பணும். அது என்ன பண்ணணும்? யோசிக்கிறத நிறுத்த முடியாது, அது வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எதை யோசிப்பது? ஆண்டவனை பற்றி கையொடிஞ்சு போய் கட்டுப்பட்டுக்கிட்டு இருப்போம். கட்டுப்பட்டு ஐயோ கை வலிக்குதே, சரியாக போகுமா, எப்போ சரியாகும்? கையே இல்லாதவன் வாழறான்ல, அது மாதிரி நாமளும் வாழ்வோமே. கை இல்லாத போயிட்டா என்ன பண்ணுவோம்? நினச்சிக்கோ, தைரியம் தானாக வரும். நமக்கு நாம தான் துணை, தெய்வம்தான் துணையை தவிர அடுத்தவங்க அல்ல. பார்த்தேன், சரி இது ஒன்றும் முடியாது, நீ நடக்கெல்லாம் முடியாதுமா, நிகழ்ச்சிக்கெல்லாம் போகாதே, பஸ்ஸெல்லாம் ஏறாதே. அதுக்கப்புறமா நான் போயிட்டே தான் இருக்கேன், வந்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்? நமக்கு நாம தான் துணை, இறைவன் தான் துணை. கடவுளை நம்பினால் நிச்சயமாக வரும். அப்போ சிந்திக்கலே, நான் அதை செய்யலையே, கடவுளை பற்றி நினைக்கவில்லையே. யார் சொல்கிறார்? அருணகிரிநாதர். உன்னை பற்றி நான் நினைக்கணும், நிறைய படிக்கணும், கேட்கணும், கேட்டதை யோசிக்கணும். சினிமா பார்த்துட்டு வந்தால் அந்த பாட்டை எத்தனை தடவை உருப்போடுறீங்க. பக்கத்தில் இருக்கிற கேட்குறையா, அது என்னடி மறந்து போச்சு கொஞ்சம் சொல்லு, கேட்குறீங்கல்ல, தப்பு. அதை விட ஆண்டவனை பற்றி நினைக்கணும் நிறைய.
அந்த முகத்தின என்ன? எழுதறிய அருமுகமும் மணிநுதலும் வைரமிடையிட்டு சுட்டிய செஞ்சுட்டி கலனும். முருகன் அப்படியே வர்ணிக்கிறார். எழுதறிய அருமுகமும் மணிநுதலும் வைரமிடையிட்டு கட்டிய செஞ்சுட்டி கலனும், நெத்தியில் சுட்டி. துங்கநீள் பன்னிரு கருணை விழிமலரும் ரத்ன குதம்பையும் முழுதும் அழகிய குமர கிரிகுமரி உடனுருகு முக்கட்பரமர் தரு சற்புத்திர உம்பர்கள் தம்பிரானே. அப்படியே அந்த அழகு தலையிலேருந்து கால் வரைக்கும் இறைவனை காலிலேருந்து தலையில் வர்ணிக்கணும், அதை நினைக்கணும். கேலண்டரில் படம் வந்தால் ஒத்து பாருங்க. டிவியில் சுவாமி கோயில்களை போட்டால் ஒரு கொஞ்ச நேரம் அதையே பார்த்துக்கிட்டே இருங்க. கோவிலுக்கு போனால் சுவாமி முகத்தை பாருங்கள், பாதத்தை அதை விட அதிகமாக பாருங்கள். முகத்தை பார்த்தாலாவது இது ஆணா பொண்ணா, 6 முகமா 5 முகமா 3 முகமா, எல்லா சாமிக்கும் கால் 2 தான். பாதத்தை பார்க்கணும். கற்பூர தீபாரதனை காட்டுறதே கடவுளை நன்றாக பார்க்கணும்னு தான். நம்ம கற்பூர தீபாரதனை காட்டும் போது தான் கண்ணை முடிக்கிறோம், தப்பு. அப்போ இறைவனை அவனை பற்றி சிந்தித்து கொண்டிரு. நான் சிந்திக்கலையேப்பா, சிந்திக்கிலேன். அடுத்தது நின்று சேவிக்கிலேன். சேவிப்பதுன்னா வணங்குவது. எப்போவுமே வணங்கும் போது நின்றுக்கிட்டு தான் வணங்கணும். படுத்துக்கிட்டே வணங்குறது, உட்காந்துக்கிட்டே கும்பிடு சார் அதெல்லாம் போடக்கூடாது. எழுந்து நின்று தான் வணங்கணும். ஆலயத்துக்கு போனால் ஆண்டவனை இரு கை கூப்பி வணங்குகிறோமே, அது சேவித்தல். இந்த வைஷ்ணவத்தில் சேவிப்பது, நான் பகவானை சேவிச்சுட்டு வரேன், போய் ரங்கநாதரை சேவிச்சுட்டு வரேன், பெருமாளை சேவிச்சுட்டு வருவேன்பாங்க. சேவித்தல் என்றால் வணங்குதல். நான் செய்யலையே, சிந்திக்கிலேன், நின்று சேவிக்கிலேன், தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன். வந்திப்பதுன்னா நமஸ்காரம் பண்ணுறது, கூப்பி வணங்கணும். இறைவனை வணங்குகிற போது கை கூப்பி வணங்கணும். பெண்கள் நெஞ்சுக்கு நேரம் வணங்கணும், ஆண்கள் தலை கூப்பி வணங்கணும். பெண்கள் தலைக்கு மேலே கை தூக்கக்கூடாது. அதே மாதிரி சேவிக்கிலேன், தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன். உன்னுடைய திருப்பாதங்களை நான் வணங்கணும்னா கீழே விழணும். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும்னா நின்று கொண்டு நீ நமஸ்காரம் பண்ணணும். அவனுடைய பாதத்தை வணங்கணும்னா நீ படுத்துத்தான் ஆகணும். பெண்கள் 5 அங்கம் தான் தரையில் படணும். 2 கை, 2 முழங்கால், நெற்றி, அது மட்டும்தான் படணும். பஞ்சாங்க நமஸ்காரம். பெண்களுடைய மார்பு தரையில் பட்டால் அந்த குடும்பம் நாசமாக போகும். ஆண்களுக்கு 8 அங்கம் படணும். 2 தோள், 2 கை, 2 கன்னம், 2 கால், 8 அங்கங்கள், வயிறு, மார்பு. அவர்களுக்கு அட்டாங்க நமஸ்காரம், பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம். போய் சூர்பனகர் ராவணனுடைய தர்பாரில் தடால்னு விழுந்தா. அவள் எப்போ கீழே விழுந்து அவளுடைய மார்பு தரையில் பட்டுதோ இலங்கை அழிந்தது. அதனால் பெண்கள் நமஸ்காரம் பண்ணும்போது மண்டி போட்டு தான் பண்ணோம். இனிமேலாவது தயவு செஞ்சு இப்படி பண்ணி அந்த முத்தம் கொடுக்குற வேலையெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் சைக்கிளில் போகிற போதே சினிங் என்ன வெள்ளைக்காரன் 2 கப்பில் சாராயத்தை வச்சுக்கிட்டு சியர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி சாமிக்கே ஒரு இப்படி பண்ணாத. கோயிலை பார்த்தியா தலையால் வணங்கிட்டு போரும். இப்படியெல்லாம் பண்ணாத, தப்பு. நான் சிந்திக்கலை, சேவிக்கலை, மயில்வாகரனை சந்திக்கலே. இந்த முருகப்பெருமானை போய் நான் பார்க்கலையே. எங்கே பார்த்தாலும் முருகன் கோயில் கொண்டு இருக்கிறான். சூரிய உதயமே முருகன் தான், அழகன் முருகன். அவனை நான் பார்க்கல. சிந்திக்கிலேன், இன்று சேவிக்கிலேன், தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன், ஒன்றும் வாழ்த்துகிலேன். தேவையில்லாதவனுக்கெல்லாம் வாழ்த்து, பிரயோஜனமே இல்லாமல். ஒரு பிறந்த நாள், அதை பர்த்டேன்னு சொல்கிற வழக்கில் பேர்டே, அது என்ன வார்த்தையோ புதுசாக வந்திருக்கு. இப்போ வெள்ளைக்காரன் கூட பர்த்டேன்னு தான் சொல்கிறான். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா பேர்டே, அது என்ன பேர்டே, எல்லாம் ஒரு ஃபேஷன். அப்போது அதுக்கு 1008 வாழ்த்து. விளக்க ஊதி அணைக்கிறது. விளக்க அணைக்கிறதே நம்முடைய ஹிந்து தர்மத்துக்கு மாறானது. விளக்க ஏற்றத்தான் சொல்லி கொடுத்துருக்காரு தவிர விளக்க அணைக்கக்கூடாது. நாம் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் விளக்க அணை, ஊதுமா ஊது, அது உருப்படாமல் போகும், வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் போகும். அதனால் எதை செய்யணுங்கிறத பெரியவங்க சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் முன்னோர்கள் பாடல்களில் இருக்குது. அப்போது தண்டை சிற்றடியை வந்திக்கிலே வாழ்த்துகிலே. தேவையற்ற மனிதர்களையெல்லாம் வாழ்த்துறேன், அரசியல்வாதியெல்லாம் வாழ்த்துறேன், சினிமா நடிகனுக்கெல்லாம் ஜெய போடுறேன். ஆனால் முருகா ஒன்றை நான் வாழ்த்தலை. வாழ்த்த வாயும் நினைக்க மடலெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி தொழாது வீழ்த்தவா வினையேன். அப்பரடிகள் சொல்வார், உனக்கு வாய் கொடுத்ததே ஆண்டவனை வாழ்த்தத்தான், உனக்கு தலை கொடுத்ததே இறைவனுக்கு வணங்குவதற்குத்தான், உனக்கு கை கொடுத்ததே கடவுளுக்கு கும்பிடுவதற்குத்தான். எதற்காக எதை கொடுத்தார்கள் தெரியாமையே ஒரு காரியமா? செல்ஃபோன் கொடுத்ததே அவசரமாக இருந்தால், அவசியமாக இருந்தால் பேசுகிறதுக்கு தான். அதுக்கு தான் செல்ஃபோன். அது என்னமோ கர்ணனோட கவச குண்டலை மாதிரி எப்போ பார்த்தாலும் பைக்கில் போகும்போது இப்படியே கழுத்தே மாறி போகுது. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? புருஷன் ஹாலில் உட்காந்துருப்பார், பொண்டாட்டி மாடியில் இருப்பாள். இவர் கூப்பிடுவார், எழுந்து போகிறதில்ல இப்போல்லாம் யாருமே, ஃபோன்லேயே கோமதி. அப்போ ஒரு குரல் கேட்கும்,
அவர் இப்பொழுது வேறொருடன் தொடர்பிலே இருக்கிறார், பிறகு அழைக்கவும். அதுக்கு அர்த்தம் என்ன? கணவன் மனைவியை கூப்பிடுறான், மனைவி வேறொருத்தரோட தொடர்பில் இருக்காராம். அதை விட வெக்கக்கேடு. அவன் இறங்கி வந்தோடனே அவன் கேட்பா, ஏடி வேற யாரு கூடயோ தொடர்பில் இருக்கேன்னு சொன்னாங்களே, அது யாரு? இது அதை விட கொடுமை இல்லை? என்ன பேசுகிறோம்னு தெரியாமையே, என்ன செய்கிறோம்னு தெரியாமையே, எதுக்காக எது தெரியாமையே வாழ்க்கை நடத்துகிறோம். அதான் தப்பு. அரிசி போட்டால் சமைக்கத்தான், படுக்க போட்டால் படுக்கத்தான், பூ வாங்கினா தலையில் வைக்கத்தான், காலில் போட்டு தேய்க்கிறதுக்காக பூ கொடுத்துருக்கான். அதனால் ஆண்டவன் எதை எதற்காக கண்ணை கொடுத்தது பார்க்க. எதை பார்க்க? தெருவில் போகிற பொண்ணை சைட் அடிக்க இல்லை, ஆண்டவனை பார்க்க, அப்பா அம்மாவை பார்க்க, உன் குழந்தைகளை பார்க்க, உன் குடும்பத்தை பார்க்கத்தான் கண்ணு கொடுத்துருக்கான். யாராவது கஷ்டப்பட்டா கண்ணை இரக்கத்தோடு பாரு, அதுக்கு தான் கண்ணு. இல்லைன்னா அந்த கண்ணு புண்ணு. வாய் எதுக்கு? 4 பேருக்கு நல்ல வார்த்தை சொல்லு, கவலைப்படாதப்பா, கவலைப்படாதே என்று ஆறுதல் சொல்லுவதற்காகத்தான் வாய். காது எதுக்கு? கேட்கறதுக்காக. எதை கேட்க? பக்கத்து வீட்டுக்காரி சொல்கிற வம்ப கேட்கவா? இல்லை. அது அருணகிரிநாதர் சொல்லுவார், அப்பா நான் உன்னை வணங்கணும்னு நினைக்கிறேன். ஓரவட்டார் ஒன்றை உண்ணவட்டார், மலரிட்டு உனதாள் சேரவட்டார் ஐவர் செய்வதன் யானினி சென்று தேவர் உய்ய சூரனை சோர நிட்டூரனை கூற கட்டாரியிட்டோர் இமைப்போதில் கொண்டவனே. அவர் சொல்கிறார், அப்பா உன் நாமத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சஷ்டி ஆச்சு, சஷ்டி கவசத்தை சொல்லுவோம்னு ஆரம்பிக்கிறேன். அப்போ பக்கத்து வீட்டுக்காரி வந்து அவள் மருமகளை பற்றி வம்பு பேசுகிறான். நான் சஷ்டி கவசத்தை விட்டுட்டு அவள் வம்புக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். என் வாய் சொன்னபடி கேட்கல. என் கண்ணால் நான் கோயிலுக்கு போய் சுவாமியை பார்க்கணும், தனுமாலை பெருமாளை பார்க்கணும், நாகராஜ பெருமாளை பார்க்கணும்னு போகிறேன். வழியில் போஸ்ட் ஓட்டியிருக்கான், இன்றே இப்படம் கடைசி. தனுமாலையும் ஓட மாட்டார், இந்த படம் இன்றைக்கி ஓடிடுமே, அதனால் அவர் மெதுவாக பார்த்துக்கலாம், இங்கே போகலாம். அப்போது நான் போக நினைத்த இடத்துக்கு போகாமல் கால் ஒரு பக்கம் போகுது. பேச நினைக்கிறேன், நல்லதைத்தான் பேச நினைக்கிறேன். ஆனால் பக்கத்தில் பாட்டு காதில் கேட்குது. உடனே அந்த 2வது வரியை பாட ஆரம்பிக்கிறேன். மூக்கில் நல்ல மல்லிகைப்பூ வாசனையும் ஊதுவத்தி வாசனையும் கற்பூர வாசனையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் பக்கத்து வீட்டில் மீன் குழம்பு வைக்கிற அந்த வாசனையை இழுத்து பிடிக்கிறேன். என்னால் முடியல. ஒன்று கொடுத்தனத்தில் குடியிருந்தால் நாம் இஷ்டப்படி வாழ முடியாது. இது ஒன்று கொடுத்தனம். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதாள் சேர ஒட்டார். இந்த ஐவர், கண்ணு காது மூக்கு வாய் உடம்பு, இந்த 5ம் ஒரு காரியத்தை செய்ய விட மாட்டேங்குது. அதனால் அப்பா தேவர்கள் பிழைப்பதற்காக சூரனை சோர நிட்டூரனை காருடர் சோரி கக்கிட இமைப்பொழுதில் கொன்னையப்பா. இந்த 5 அரக்கனும் என்னை வாழ விடாமல் தடுக்கிறாரு. இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்ல மாட்டேயா கேட்குறாரு. வாஸ்தவம் தான். அதுலேயும் இந்த காது இருக்கு, காதுக்கு மட்டும் ஆண்டவன் மூடியே கொடுக்கல. கண்ணை மூடிக்கலாம், வாயை மூடிக்கலாம், மூக்கை பொத்திக்கலாம், காதை பொத்திக்கிட்டாலும் உள்ள வரும். கற்றிலன் ஆயினும் கேட்க அஃது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. ஏன்னா நீ விருப்பமில்லைனாலும் காதில் நல்ல வார்த்தை வந்து விழட்டும், அது மனசுக்குள்ளே போகும், உன்னை புந்தி கிளேசம் போகும், மனசு தடுமாறாது, கேட்டதை நினைக்க சொல்லும். அதனால தான் ஆண்டவன் காதுக்கு மட்டும் மூடி கொடுக்கல. அதனால தான் வள்ளுவர் சொல்வார், வழிக்கு விழுற இடத்துல ஊன்றுகோல் மாதிரி உனக்கு கஷ்டம் இருக்கிற போது நீ கேட்ட நல்லவைகள் உனக்கு துணை இருக்கும். அதனால தான் நம்ம பெரியவங்க, நம்ம இந்து மதத்தில் பண்டிகைகள் வழிபாடுகள் எதுவுமே அர்த்தமில்லாது இல்லை. முதல்ல குழந்தைக்கு எதை காது தான் குத்துறீங்க, குழந்தைக்கு காதைத்தான் குத்துறீங்க. எதுக்காக? பிறந்த குழந்தைக்கு மூக்கு குத்துறதில்ல, பிறந்த உடனே குழந்தைக்கு காலுக்கு தண்டை சலங்கை போடுறதில்ல. இன்னும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா 27 நாள்லேயே காது குத்திடுவாங்க, மற்ற இடத்துல 1 வருஷத்தில் காது குத்துவாங்க. ஏன்? இந்த காது வந்து ஓம் என்ற பிரணவத்தின் வடிவமாக இருக்கும். இந்த ஓட்டை தான் புள்ளி, இது பிரணவத்தினுடைய வடிவம். அதனால் நல்ல விஷயங்களை நமக்குள்ளே போய் தெய்வத்தை போல நம்மை காக்கக்கூடியது. அதனால் இந்த கர்ணத்துக்கு முதல்ல நான் நகை போடுவேன்னு காதுக்கு முதல் நகை கர்ணபூஷணம். அதைத்தான் சொல்கிறார். அப்பா நான் உன்னை வணங்க முடியலை, இந்த 5 பேர் என்னை படுத்துகிறார்கள், நீ வந்து இதை தடுக்க மாட்டியா? அதைத்தான் இன்னொரு அலங்காரத்தில் சொல்கிறார், நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகடன் நினைக்கணும், விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை 12 தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இதில் ஒரு அர்த்தத்தை பார்க்கணும். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், என் பாதத்துக்கு என் கண்களை உன் பாத போதுக்கு ஆக்கி, இறைவனுடைய திருப்பாதங்களையே நினச்சிக்கணும். ராத்திரி படுக்கும்போது எந்த கோயிலில் பார்த்தியோ எந்த கேலண்டரில் பார்த்தியோ அந்த 2 பாதங்களை நினைத்து கொண்டு நெஞ்சில் பதித்து கொண்டு படுத்து தூங்கு. ராத்திரி கெட்ட கனவே வராது. அப்போது
உன்னுடைய விழிக்கு துணையாக இருப்பது உன்னுடைய பாதங்கள், என் மொழிக்கு துணையாக இருப்பது முருகா என்ற நாமம். நாமம் தானே, முருகன்கிறது ஒரு பேர் தான். ஆனால் அருணகிரிநாதர் சொல்கிறார் முருகா எனும் நாமங்கள். தப்பு இல்லையா? அது எப்படி பெயர்களாகும்? ருக்மணிங்கிறது ஒரு பேர் தான், ருக்மணி என்னும் பெயர்கள் தப்பு. வாத்தியார் அடித்து சைபர் போடுவார். அப்போ அருணகிரிநாதர் அவ்வளோ முட்டாளா? இறைவனாலே அடியெடுத்து கொடுக்கப்பட்டு இறைவனாலேயே நாக்கில் எழுதப்பட்டு அவருடைய அருள் பெற்று எந்தை அனுபூதி பாடி கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அருள் பெறும் நாள் எந்த நாளோ நாள். அப்பேற்பட்ட அவருடைய நாக்கில் இந்த தப்பான வார்த்தை வருமா? இல்லை. முருகா என்பதில் 3 எழுத்து, மு ரு கா. மூ என்ற எழுத்து முகுந்தரான திருமாலை குறிக்கும். நீ திருமாலை சொல்லும் போதே அவருடைய மார்பிலே இருக்கிற மகாலட்சுமியும் வருவாள். ரூ என்ற எழுத்து ருத்ரனான சிவபெருமானை குறிக்கும். சிவபெருமானை சொல்லுகிற போதே அவன் பாகம் பிரியாதவளான பார்வதியும் வருவாள். கா என்ற எழுத்து கமலோத்பவனாகிய பிரம்மாவை குறிக்கும். பிரம்மா வருகிற போதே அவர் நாக்கில் இருக்கிற சரஸ்வதி வருவாள். இப்போ மூ என்ற எழுத்து திருமாலும் லட்சுமியும், ரூ என்ற எழுத்து சிவனும் பார்வதியும், கா என்ற எழுத்து பிரம்மாவும் சரஸ்வதியும். 3ஐயும் கூட்டினா அகர உகர மகரம் ஓம் என்ற பிரணவம். அந்த பிரணவத்தினுடைய வரி வடிவம் விநாயகர், ஒலி வடிவம் முருகன். பிள்ளையாரை பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டு போய் இந்த கையிலேருந்து கொண்டு போய் இப்படி இந்த கைக்கு உள்ளே கொண்டு போய் கீழே கொண்டு வந்தால் ஓ. அவர் கையில் வச்சிருக்கிற மோதகம் இம். அப்போ அந்த முருகா என்பது இத்தனை பேரை சொல்லுகிறது. அதனால் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் முருகாங்கலாம். சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி, பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி, காளி கோயிலுக்கு போனாலும் சரி, முருகான்னா அந்த முருகாங்கிற வார்த்தை அத்தனை தெய்வத்தையும் குறிக்கும். அதனால தான் சொன்னார் முருகா எனும் நாமங்கள். நான் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. வேல் வந்து வழிகாட்ட, மயில் வந்து நம்மை அழைத்து போகும். அதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லை, மயில் ஓங்காரத்தினுடைய வடிவம். அது கழுத்திருக்கே, அதுலேருந்து கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து அந்த தோகையில் இப்படி கொண்டு போனால் ஓம். தூக்கின கால் இம். பிரணவத்தினுடைய வடிவம் மயில். மயிலில் 7 நிறம் இருக்கும். நமக்கு இருக்கிற ஆங்காரம் இருக்கே, அதில் 7 நிறம். பொறாமை, கோபம், வைத்தறிச்சல், எல்லாம் இது 7 வகை உண்டு. அப்போ அந்த 7 நிறங்களையும் அடக்கி தன் காலில் கீழே வைத்திருக்கிற முருகனை போல எனக்கு இருக்கிற அகங்கார மமகாரங்கள் அத்தனையும் அடக்கி நீ ஆட்கொள்ள வேண்டும் முருகா என்று பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரம். மயூரம்னா மயில். இப்போ இத்தனையும் சொன்னார். நீல சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியோடு வருவான். குருநாதர் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்திருப்பார் ஞானிகள். அவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பார்கள், மறிப்பார் வெறும் கருமிகள். இங்கே சொல்கிறார் அதே தான். நான் எனக்கு புந்திக்கிலேசமும் போகலை, காயக்கிலேசமும் போக்கலை. புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்கணும். அத்தனைக்கு மேலே எம்பெருமானே உன்னை மயில் சிந்திக்கிறேன் நின்று சேவிக்கிறேன், தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன், ஒன்றும் வாழ்த்துகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஆண்டவன் பேரை சொல்கிறீங்களா? நம்மளை நாமே கேட்டுக்கணும். எழுந்திருக்கிற பொழுது ஏதோ ஒரு நாமம், அச்சுதா, மாதவா, கோவிந்தா, கேசவா, சிவசிவா அல்லது முருகா, ஏதோ ஒன்று. சாப்பிட உட்காரும்போது இன்றைக்கி சாப்பாடு நீ கொடுத்துருக்க, அதுக்கு ஆண்டவன் நாமாவை சொல்லு. படுக்க போகிற போது ஆண்டவன் நாமாவை சொல்லு. ஈஸ்வரோ ரட்சிதோ பஸ்மம் பரமஹம்சதம் கந்தா முருகா நீயே துணை. வேலுண்டு வினையில்லை, குகனுண்டு குறைவில்லை, மயிலுண்டு பயமில்லை, துணையுண்டு துன்பமில்லை சொல்லு. எது வேணாலும். அதே மாதிரி தூங்கி எழுந்திருக்கிற பொழுது காலையில் எழுந்த உடனே படுக்கையில் எழுந்து பெட் காஃபி எங்கேன்னு தேடாத. ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லிவிட்டு போங்க, அதுதான் முக்கியம். தண்டை சிற்றடியை நான் வந்திக்கிறேன், ஒன்றும் வாழ்த்துகிறேன். முருகா, தேவையற்ற மனிதர்களையெல்லாம் நான் வாழ்த்தி கொண்டிருக்கிறேன். அயோக்கியனையெல்லாம் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறேன். தேவையற்ற சினிமா நடிகனுக்கெல்லாம் போஸ்டர் அடித்து விட்டு விழா எடுக்கிறேன். என்றைக்கு நிரந்தரமாக எல்லாரையும் வாழ வைக்கிற எம்பெருமானே, உன்னை வாழ்த்த எனக்கு தெரியலையே. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவரை சூழ்த்த மாமலர் தூவி தொழியாது வீழ்த்தவா வினையேன். அப்பரடிகள் சொல்வார், உன்னை வாழ்த்துறதுக்காக என்னை வாய் கொடுத்த, அந்த வாயில் நான் பலகாரத்தை சாப்பிட்றேன், உன்னையே வைக்கிறேன். சாமியாவது பூதமாவது திட்டுறேன். வாழ்த்த வாய் நீ கொடுத்த, நினைக்க மனசை கொடுத்த, ஒன்றை தவிர இது எல்லாத்தையும் நினைக்கிறேன். வாழ்த்த வாயும் நினைக்க மடரெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தலையை கொடுத்ததை தலையே நீ வணங்காய். ஒவ்வொரு அங்கத்துக்கும் அங்கமாலை, திரு அங்கமாலையில் பாடுவார். அப்போ நம்முடைய ஒவ்வொரு அங்கமும் ஆண்டவனை வழிபடுவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டதே தவிர மற்றவைகளுக்காக அல்ல. மற்றவைகள் செய்வதனாலே ஆண்டவனை மறந்து விடாமல் இருப்போமே, ஆனால் அது பரவாயில்லை. ஆனால் கடவுளையே மறந்துட்டு
கும்பிட வேண்டிய கைகளினாலே லஞ்சம் வாங்கிறது, கோவிலுக்கு போக வேண்டிய காலினாலே பரத்தை வீட்டுக்கு போகிறது, இதெல்லாம் தப்பு இல்லை. நினைக்க வேண்டிய நெஞ்சினாலே அடுத்தவன் மனைவியை நினைப்பது, அடுத்தவன் புருஷனை நினைப்பது, இதெல்லாம் தப்பு. அதனால தான் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் நீ தந்திருக்கிறாய், ஒன்றை நான் வணங்கணும், அவன் தான் துணை. இருட்டில் போகிற போது அப்பா கையை பிடிச்சிப்போம், பயமாக இருந்தால் புள்ள கையை பிடிச்சிப்போம் வயசானா. அது மாதிரி ஆண்டவன் கையை பிடிச்சிக்கோ. ஆண்டவன் எங்கே இருக்கான்? மனசால எடுத்துக்கோ. இறைவா நீ என் கூட துணைக்கு வா, நான் எழும்பொழுதும் விழும்பொழுதும் அழும்பொழுதும் நீயே துணை. அவன் வருவான். இறைவனையே துணையாக வைத்து, அதை தவிர வேறு எந்த துணையும் இல்லை. இந்த சொந்த பந்தம் இதெல்லாம் நம்ம வாங்கின கடன் போன ஜென்மத்தில் யார் யார்கிட்ட கடன் வாங்கி திருப்பி தரலையோ அதெல்லாம் புருஷனா பொண்டாட்டியா பிள்ளையா வந்திருக்கு. சொல்கிறாங்களே, பெத்த கடனுக்கு கொடுக்குறேன்டாங்கிறான், கட்டிக்கிட்ட கடனுக்கு கொடுக்குறேங்கிறான். பையன் சிரிக்கிறான், கட்டிக்கிட்ட கடனுக்கு கொடுக்குறேங்கிறான். இதெல்லாம் கடன். உண்மையான சேமிப்பு எதுன்னு ஒரு ராஜா கோடி கோடியாக சொத்து இருந்தது, நிம்மதி இல்லை. இறைவன்கிட்ட கேட்குறான், எனக்கு சந்தோஷமே இல்லையே, சந்தோஷத்தை அடைவே என்ன வழின்னா? போ, திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு சின்னஞ்சிறிய கிராமம், ஒரு ஒத்தையடி பாதை, அதுக்குள்ளே 4 மைல் போ. அங்கே ஒருத்தன் ஒரு கிழிந்து போன கோவணத்தை கட்டி கொண்டு ஏற்ற அரைச்சிக்கிட்டு இருப்பான், பாட்டு பாடிக்கிட்டு. அவங்ககிட்ட போய் கேளுனார். ராஜா போனால் அவன் ஒரு அழுக்கு கோவணம், மேல் துணி இல்லை, ஒன்றும் இல்லை, பாவம், ஏற்ற அரைச்சிக்கிட்டு இருக்கான், சந்தோஷமாக பாட்டு பாடுறான். ராஜா கேட்குறாரு, ஏன்பா உனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியே, உனக்கு எவ்வளோ வருமானம்? ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் சந்தோஷங்கிறது பணம் இருந்தால் தான் சந்தோஷம், பணம் இருந்தால் தான் கஷ்டம், பணம் இருந்தால் தான் வேதனை. ஒன்றுமே இல்லாமல் போய் பாருங்க, பாவம், அவளுக்கு யார் தண்ணி ஊற்றுவார்? அக்கம் பக்கத்தில் கூட ஊற்றுவாங்க. நிறைய காசு பணத்தை வச்சுட்டு போங்க, இவன் ஊற்றுவான், அந்த பையன் போவான், அவன் ஊற்றுவான், இந்த பையன் போவான், கடைசியில் யாரும் போட மாட்டான். 4 பிள்ளையை பெற்றவளுக்கு நடிச்சந்தியில் சோறுன்னு யாரும் போட மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் சுமை. திருடனுக்கு பயப்படுறோம், பிள்ளைக்கு பயப்படுறோம், மருமகளுக்கு பயப்படணும், இது அக்கம் பக்கத்துக்கு பயப்படணும், தேவையே இல்லை. ஒன்றுமில்லை, 2 தேவை. அன்றாடம் தேவைக்கு சுகம்னா என்ன? சொர்க்கம். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உணவுக்கு வேண்டியான பணம், நோயற்ற வாழ்வு, அருமையான சொந்தங்கள், அன்பான மனைவி, பாசமான கணவன், நம்மிடத்தில் என்றைக்கும் நீங்காத உறவு கொண்டிருக்கிற பிள்ளைகள், இதுதான் சொர்க்கம். இது ஒருத்தருக்கு கிடச்சிட்டா அதை விட சொர்க்கம் வேறு ஒன்றுமே இல்லை. அங்கே அதே மாதிரி அவன் போய் கேட்குறான், உனக்கு என்னப்பா, உனக்கு எவ்வளோ காசு இருக்குது? காசு தான் சந்தோஷத்துக்கு காரணம்னு நினைக்கிறது முட்டாள்தனம். காசு பெருக பெருக கஷ்டம்தான் வரும். இன்கம் டேக்ஸ் வரும், எல்லாம் போட்டு அரிப்பாங்க, இருக்க எனக்கு குடேன்னு கேட்பாங்க. பணமே இல்லைன்னா வம்பே இல்லை. உண்மையிலேயே அது பெரிய சேமிப்பு. எது? ஏழையினுடைய வயிறு இருக்கே, அதுதான் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வைக்கிறதே. தானம் பண்ணு. ஆடு மாடு சேனையும் கோடி கோடி குதிரை, ஆடு மாடு சேனையும் யானை குதிரை சேனையும் கோடி கோடி செல்வமும் கூப்பிட்டால் வருமோ? வராது. அதெல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஓடியிட்ட பிச்சையும் வந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. அழகா சொல்வார். அப்பா, நான் எறும்புக்கு நொய்யரிசி இட்டேன், கட்ட துணியின்றி காந்தும் பசிக்க அன்னமின்றி எட்டி மரம் போல் நின்று இருந்தேன். அப்பொழுது ஒட்ட எறும்புக்கு நொய்யரிசி இட்டேன், இறைவன் சிறு பொருள் ஈந்தான். எறும்புக்கு நொய்யரிசி போட்ட கொஞ்சம் காசு கொடுத்தான். அப்பொருளை கொண்டு அடியவர்க்கு அன்னமிட்டேன், ஒப்புமை இல்லாதான் உலகம் என்னை அழகிலா செல்வமுடையவன் என்று அழகாவதி என்று வாழ்த்தும்படியாக அளவில்லாத செல்வம் தந்தான். அதுதான் முக்கியம். இவன் கேட்குறான், பணம் எவ்வளோ வச்சுருக்கேன்? அவன் சிரித்தான். வாயா காட்டுறேன்னா, எனக்கு சம்பளம் 4 ரூபா தான். 4 ரூபாயை வச்சுக்கிட்டா இவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடுற வான்னு. வீட்டுக்கு போனால் அம்மா உட்காந்துருக்கா, அம்மாவும் அப்பாவும் கேழ்வரகு கஞ்சி குடிச்சிட்ருக்காங்க. நான் சம்பாதிக்கிற 4 ரூபாயில் இது 1 ரூபா, இது கடன். எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த பாலுக்கு நான் கட்ட வேண்டிய கடன், எங்கள் அப்பா என்னை வளர்த்தாரே அந்த கடனை கட்ட வேண்டிய கடன். நான் சம்பாதிக்கிற 4 ரூபாயில் 1 ரூபாயை இவங்களுக்கு சாப்பாடு போட்டு காப்பாற்றுவதனால அந்த 1 ரூபா கடனை கட்டிட்டேன். அடுத்தது போகிறான், அங்கே அவனோட அக்கா புருஷன் துரத்தி விட்டான், இங்கே வந்து உட்காந்துருக்கா. அப்போ இவன் சொல்கிறான், இது தர்மம், இவளை நான் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கட்டின கணவன் காப்பாற்றுறோம், இல்லை பெத்தவன் காப்பாற்றுறோம், இல்லை அவளே காப்பாற்றிக்கணும். என் வீட்டுக்கு வந்துட்டா, நான் இவளுக்கும் கஞ்சி ஊற்றுறேன், இது தர்மம். அடுத்தது போகிறான், பெண்டாட்டி குடிச்சிட்டு இருக்கா, இது என்னுடைய கடமை. கட்டின பெண்டாட்டிக்கு கஞ்சி ஊற்ற வேண்டியது என்னுடைய கடமை, அதுக்கு 1 ரூபா. அந்த பக்கம் பையன் கொஞ்சம் குடிக்கிறான், இது சேமிப்பு. இன்றைக்கி இவனுக்கு நான் போட்டேன்னா நாளைக்கு இவன் படித்து வேலைக்கு வந்தால் எனக்கு கஞ்சி ஊற்றுவான். 4 ரூபாயில் 1 ரூபா கடன் கட்டிட்டேன், 1 ரூபா தர்மம் பண்ணிட்டேன், 1 ரூபாயில் கடமையை நிறைவேற்றி விட்டேன், 1 ரூபாய் சேமித்து வச்சேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் ஐயா. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. அப்படி சேர்த்து வைப்பதற்காக
இறைவனுடைய அருளை பெறுவதற்காக நாம் செலவு பண்ணுகிற நேரம், எவ்வளவு நேரம் கடவுளை நினைக்க செலவு பண்ணுறோமோ அவ்வளவு நேரம் தான் நம்ம சேமிப்பு. இங்கே அதைத்தான் சொல்கிறார். புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கு ஒரு நான் சேவிக்கலை, மயில்வாகரனை சந்திக்கிலேன். முருகனை சந்திக்கணும். கோயிலுக்கு போய் பாரு, எங்கே முருகன் இருக்கான்னு பாரு. முருகன் இல்லாத கோயிலே கிடையாது, எல்லா இடத்துலையும் இருப்பார். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை சேலார் வயல் பொழில் சூழ் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனேன்னார். அவன் 2 வீட்டுக்கும், வைஷ்ணவர்களுக்கு சிவனை பிடிக்காது, சைவர்கள் 3/4 வீச பெருமாளையும் கும்பிடுவார்கள். இருந்தாலும் தீவிர சைவர்கள் மாட்டார்கள். ஆனால் வைஷ்ணவர்களும் முருகனை கும்பிடுவார்கள், சைவர்களும் கும்பிடுவார்கள். ஏன்? சைவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளை சிவகுமாரன், வைஷ்ணவர்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை. ஏன்னா திருமாலினுடைய மகளான வள்ளிதேவியானை தான் மணந்திருக்கார். அதனால் அவர் மாப்பிள்ளைன்னு காப்பாற்றுவார், இவர் மகன்னு காப்பாற்றுவார். அதனால் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவரை மெய்ஞான தெய்வத்தை சேலார் வயல் பொழில் சூழ் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனை. ஆஹா, ஜாய் ஆலுக்காஸில் போய் பார்த்தா நகையை பார்க்கறதுக்கு 4000 கண் இல்லையே, தேவையில்லை. போத்தீஸில் போய் புடவையை பார்க்க 4000 கண் இல்லையே, தேவையில்லை. முருகா யாரை? திருச்செங்கோட்டு மலை மேலே இருக்கான். திருச்செங்கோட்டு மலை இப்போல்லாம் பஸ் வந்தாச்சு, விஞ்ச் வந்தாச்சு, அதெல்லாம் தப்பு. படி ஏறணும். கஷ்டப்பட்டு போய் ஆண்டவனை பார்த்தா தான் பெருமையை தவிர சும்மா ஜாலியாக அப்படியே போயிட்டு ஆண்டவன் தலைமையிலேயே குதிக்கப்படாது. படி ஏறுறது கஷ்டம். நான் திருச்செங்கோட்டில் 18 வருஷம் இருந்தேன். மார்கழி மாதம் 30 நாள் ஏறுவோம். படி ஏறணும். ஏறுனா அந்த மூலஸ்தானத்தில் அர்த்தநாரீஸ்வரர், இந்த பக்கம் முருகன், வள்ளிதேவியாரெல்லாம் கிடையாது, பாலமுருகன். அது சுயம்பு. கண்ணு மூக்கெல்லாம் நல்லா இருக்காது, இப்படி ஒரு பள்ளம் தான் இருக்கும். கண்ணு இருக்கிற இடத்துல 2 பள்ளம், மூக்கு இருக்கிற இடத்துல ஒரு மேடு, அவ்வளோதான் இருக்கும். இடுப்பில் ஒரு கோழிக்கொடி, அது கரெக்டாக தெரியும். இடுப்பில் கோழியை சேவலை கையில் பிடிச்சிருப்பான், கையில் தண்டாயுதம், வேல் கிடையாது. அது குகைக்குள்ளே இருப்பார். நீ நடந்து போகிறதே கஷ்டம். நடந்து போகிறாரே மூச்சு வாங்கும், கண்ணு இருட்டும். அந்த நேரத்தில் உள்ளே பார்த்தா அந்த சாம்பிராணி புகையிலையும் விளக்கு புகையிலையே முருகனே தெரிய மாட்டான், உத்து பார்க்கணும். அதை தெரிந்து கொண்டு தான் அருணகிரிநாதர் சொல்கிறார், அப்பா சேலார் வயல் பொழில் சூழ் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. ஏன்? அருணகிரிநாதர் பாடியிருக்கிறது அனுபூதியில். முருகனை திருச்செங்கோடை மட்டும்தான் பாடுவார், மீது எந்த ஊரை பற்றியும் பாட மாட்டார். கூகா என என் கிளை கூடியழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவ நாகாஜல வேலவ நாலுக வித்தியாக சுரலோக சிகாமணியே. நாகாஜலம்னா திருச்செங்கோடு. அங்கே தான் விண்ணப்பம் போடுறார், அப்பா நான் சாகிறதுக்குள்ளே இந்த உடம்பு அழியறதுக்குள்ளே என்னை வந்து காப்பாற்று. அதே மாதிரி அவர் உடம்பை சம்பந்தாண்டான் அழித்த போது அவர் கிளி வடிவத்தில் கோபுரத்தில் இருந்துதான் அனுபூதி பாடினார். அதனால் அந்த நன்றிக்காக திருச்செங்கோட்டை மட்டும் பாடுவார். இப்போ மயில் வாகனனை சந்திக்கிறேன். இப்போ முருகப்பெருமானுடைய வாகனமான மயில். இன்னும் ஒன்று, மற்ற அவதாரமெல்லாம் அழிக்க வந்த அவதாரம். ராமன் ராவணாதிகளை அழித்தான், கிருஷ்ணன் துரியோதனாதியரை அழித்தான். அதே மாதிரி ஒவ்வொரு அவதாரமும் சோமகனை, இரண்யாட்சனை, மகாபலியை எல்லாரையும் அழித்தார்கள். ஆனால் முருகன் அழிக்கலை. எதிரில் வந்து நின்ன சூரபத்மனை ஒரு கூறு மயிலாகவும் ஒரு கூறு சேவலாகவும் மாறி மயிலை வாகனமாக சேவலை கொடியாக வச்சான். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சிவன் கோயிலில் நந்தி வெளியே இருக்கும், பெருமாள் கோயிலில் கருடன் வெளியே இருப்பார், பிள்ளையார் கோயிலில் மூஞ்சூர் வெளியே இருப்பார், முருகன் கோயிலில் மயில் வெளியவும் இருக்கும், முருகனோட கூடவே சந்நிதியிலும் இருக்கும். அவன் 3 விதத்தில் இருப்பான். முருகன் எப்படி அருள் புரிவான்னு பார்க்கணுன்னா, அந்த மயிலானது வலது பக்கம் வள்ளியை பார்த்து இப்படி திரும்பி நின்னா அந்த முருகனை நீங்கள் வழிபட்டால் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் கிடைக்கும். அதே மயில் இப்படி திரும்பி தேவியான பக்கம் திரும்பி இருந்தால் நல்ல மோட்சம் கிடைக்கும் பரலோகத்தில். நேராக நிற்கிற பாலசுப்ரமணியனை வணங்கினா இக பர சௌபாகியம் அத்தனையும் கிடைக்கும். அதனால் மயிலை வச்சு தான் அரக்கனாக இருந்தாலும் கூட அவனை அழிக்கலை. அதனால தான் சொல்லுவான், நீ எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தப்பு பண்ணினாலும் சரி, முருகனுக்கு முன்னால் போனால் உன்னை தூயவனாக மாற்றி உனக்கு அருள் செய்வான், உன்னை காப்பாற்றுவான்னு சொல்லலை. நான் 10 கொலை பண்ணியிருக்கேன், போலீஸ்காரன் என்னை விட்டுறணும், எனக்கு ஜெயில் வரக்கூடாது, முடியாது. நீ 10 கொலை பண்ணினாலும் உன்னை குற்றத்தை உணர்ந்து வருந்தி அதுக்காக தண்டனையை அனுபவித்தா கண்டிப்பாக உன்னை உலகம் ஏற்றுக்கொள்ளும். அதுதான் முருகன். தீயவை புரிந்தாரேனும்
குமரவேள் திருமுன் உற்றால் தூயவர் ஆகி மேலை தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ அடுசமர் அந்நாள் செய்த மாயையின் மகனும் வரம்பிலா அருள் பெற்று உய்ந்தான். அந்த சூரபத்மனுக்கு எல்லையில்லாத புகழை கொடுத்தான். அவன் வாகனமா எந்த நேரமும் முருகனுடைய திருவடி அவன் மேலேயே படுது, சேவல் அவன் கையிலேயே. அதனால தான் எல்லா பறவையும் விட சேவல் மட்டும்தான் முழு வார்த்தை பேசும். கொக்கர கோங்கும். கொக்குன்னா மாமரம், அரன்னா கொன்ற, கோன்னா தலைவனே. கந்தர் சஷ்டியிலே மாமரம்னா மாங்காய் மரம் இல்லை, பெரிய மரம். பெரிய மரமாக நின்ற சூரபத்மனை ரெண்டாக பிளந்த கோவே தலைவனே. அந்த சேவல் அந்த சூரபத்மனுடைய பாதியாக இருந்ததுனால இன்னைக்கு எல்லா சேவலும் கொக்கு அற கோ போடும். அது முருகனுடைய பெருமையை சொல்லுவதற்காக. அதே மாதிரி மயிலும் ஆணவத்துக்கு 7 நிறம், பொறாமை, கோபம், கெட்ட வார்த்தை பேசுறது, கஞ்சத்தனம், இதெல்லாம் மயிலுக்கு 7 நிறம். ஆணவத்தினுடைய நிறம் 7. அந்த ஆணவத்தை அழிக்க முடியாது. அரிசிக்கும் களிம்புண்டு, செம்புக்கும் களிம்புண்டு, அரிசிக்கும் உமி உண்டு, பூவுக்கும் புரைதழ் உண்டு. அதை அடியோடு போக்க முடியாது, அடக்கித்தான் வைக்க முடியும். ஆணவத்தை அழிப்பது என்பது முடியாது, அடக்குவது தான் முடியும். அதனால தான் ஆணவத்தினுடைய மொத்த உருவமாக இருக்கின்ற அந்த மயிலை தன் காலின் கீழே அடக்கி எந்த நேரமும் அது மேலே ஒரு கண் வச்சுருக்கான். இதெல்லாம் முன்னெல்லாம் வீட்டில் இதெல்லாம் பழமொழியாக சொல்லுவாங்க. இந்த சின்ன குழந்தைங்க ஏதாவது விஷமம் பண்ணிகிட்டே இருக்கும், அம்மா சமையல் ரூமில் சமைச்சிக்கிட்டே இருப்பா, சமைச்சிக்கிட்டே அப்பப்போ எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட அந்த கந்தப்பெருமானை மயில் வாகனனை சந்திக்கிலேன், அது மட்டும் போகாது, உண்மை சாதிக்கிலேன், பொய்யை நிந்திக்கிலேன். நான் பொய்யை தப்புன்னு சொல்லணும், எங்கே பொய் இருக்கோ அதை ஒழிக்கணும், உண்மையை சாதிக்கணும். உயிரே போவதானாலும் உண்மையிலேருந்து மாறக்கூடாது. உண்மை சாதிக்கிலேன், பொய்யை நிந்திக்கிலேன். எதுக்கு? புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கு. இதில் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன்னார். முருகன் எப்போவுமே குழந்தை தான், சதா பாலரூபாய. ராமன் குழந்தையாக இருந்து சீதையை கல்யாணம் பண்ணி லவகுசர்கள் பிறந்து அதுக்கப்புறம் தான் அவதாரம் பூர்த்தியாச்சு. கிருஷ்ணனுக்கும் அதே மாதிரி 122 வயசுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணனுக்கு தேக வியோகமே வந்தது. ஆனால் முருகன் அப்படி இல்லை, பாலரூபத்தோடு நின்றுட்டான். வள்ளி கல்யாணத்தோடு நின்னாச்சு. சதா பாலரூபாய. என்னைக்கு முருகன் அவனை மொட்டையாண்டியாக வைப்பான், குழந்தை முருகனாக வைப்பான். சிவனார் மனங்குளிர செவியார் தந்த உபதேசம் பண்ணின சுவாமி மலை முருகனாக வைக்கலாம், வள்ளி கல்யாணம் பண்ணி கொண்ட திருத்தணி முருகனாக வைக்கலாம், தெய்வியானை மணந்து கொண்ட திருப்பரங்குன்ற முருகனாக வைக்கலாம். அதுக்கு மேலே அவனை கிழவனா வயசானவனா செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் சிவங்கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணினா கடைசியில் சிவோகம் முடிப்பான். பெருமாள் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணால் ஓம் முடிப்பான். ஆனால் முருகன் கோயிலில் அர்ச்சனை பண்ணால் சுப்பிரமண் யோகம் சுப்பிரமண் யோகம் சுப்பிரமண் யோகம் 3 தடவை சொல்லுவான். இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? கிடையாது. அங்கே போக வேண்டியது 8 நாளுக்கு ஒரு டிக்கெட் வாங்க வேண்டியது. உங்கள் பாட்டங்காலத்துலேருந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பூனைக்குட்டி வரைக்கும் அத்தனை நட்சத்திரத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்ணு, அத்தனைக்கும் அர்ச்சனை பண்ணு. அது எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம அப்பா கிட்ட போயின்னு நான் யார் தெரியுமா, நான் தான் ருக்மிணி. அப்பனுக்கு தெரியாது தான் பொண்ணை பற்றி, ஆண்டவனுக்கு தெரியாது நம்ம யாருன்னு. அங்கே போய் என் நட்சத்திரம் இது இன்னும் யாருக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ எத்தனை பேரை சொன்னாலும் அந்த ஐயா உங்கள் முன்னாடி தான் சொல்லுவார், ருக்மிணி நாம்யாம், அவ்வளோதான். உள்ளே போனால் சாமி பேருக்கு தான். அதுக்காக அர்ச்சனை சீட்டு வாங்கினா என்ன சொல்லணும்? சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணு. அதைத்தான் இனிமேல் சொல்லணும். எந்த கோயிலுக்கு போய் உங்கள் நட்சத்திரத்தை எல்லாம் சொல்லி சாமிகிட்ட சாமி சிரிப்பார். ஏடா உன்னை படைச்சவனே நான் தான், உன்னை எந்த ஊரில் எத்தனை நம்பர் வீட்டில் எந்த அப்பா அப்பாவுக்கு எந்த ஜாதியில் ஆணாவோ பெண்ணாவோ எப்படி படைக்கணும்னு படைச்சவனே நான் தான். என்கிட்ட வந்து நான் தான் பொண்ணு, நீ பொண்ணுன்னு எனக்கு தெரியாதா? நீ தான் ராமசாமியர் பொண்ணு தெரியாதா? உங்கள் அப்பனை படைச்சவனே நான் தான். என்கிட்ட வந்து கடவுளுக்கு தெரியாது? அவர்கிட்ட போய் இந்த அர்ச்சனை சீட்டை வாங்கி நம்ம பேர் அட்ரஸ் எல்லாம் சொல்கிறது ரொம்ப தப்பு. 2வது தேங்காய் வாங்கிட்டு போகிறது. ரொம்ப பேர் வீட்டில் சட்னிக்கு தேங்காய் இல்லைன்னா கோயிலுக்கு தேங்காய் வாங்கிட்டு போய் அதை உடச்சிவிட்டு அன்றைக்கி ராத்திரி வீட்டில் தேங்காய் துவையல். அது அழுகி போனால் மனசுக்கு கஷ்டம், கோடலாக உடஞ்சா கஷ்டம். வேண்டாமே. எதுக்கு? பூ வாங்கிட்டு போங்க. கோவிலுக்கு போகிற போது பூ வாங்கிட்டு போங்க. சுவாமிக்கு பூவால் அலங்காரம் பண்ணுவான். இன்னொருத்தர் மாலை கொடுத்தா அந்த பூவை எடுத்து வந்திருக்கிற சேவார்த்திகளுக்கு கொடுப்பான். பூ கிடச்சா சந்தோஷம். ஐயோ நல்ல வேளை பூ கொடுத்தார், எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, மனக்கவலையோடு வந்தேன், சுவாமி பூ கிடச்சி சந்தோஷம். இந்த பூவை போய் ஒன்றும் பண்ண முடியாது. தேங்காய் உடைச்சா அதை சூற தேங்காயை ஏலம் போடுவான், தப்பு. அதனால் மலர் கொண்டு போ. அதே மாதிரி எப்படி வழிபாடு செய்யணும்? மயில் வாகனனை சிந்திக்கணும், சந்திக்கணும். எப்படி?
அது எந்த கோயிலாக இருந்தாலும் இந்த முறை தான் செய்யணும்னு. எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடுறது தப்பு, இனிமேல் போடாதீங்க. எலுமிச்சம்பழங்கிறது சாப்பிடுவதற்காக ஆண்டவனால் படைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, எலுமிச்சம்பழத்துக்கு மட்டும்தான் 2 வேலை. ஆப்பிள் பழம்னா தின்னலாம், மாதுளம்பழம்னா தின்னலாம், திராட்சை பழம்னா தின்னலாம், ஜூஸ் போடலாம். எலுமிச்சம்பழத்தில் சாதம் பிசையலாம், ஜூஸ் போடலாம், தலைக்கு தேய்ச்சிக்கலாம். பித்தம் ஜாஸ்தியாக போனால், பெரிய மனுஷனை பார்க்க போனால் எலுமிச்சம்பழம் தான் வாங்கிட்டு போவான். ஒரு பையன் கேட்டான், எதுக்குங்க எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போனேன், நான் வசதியாக இருக்கேன், ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போ. அட கேனப்பையனே, எதுக்காக போகிற? எனக்கு வேலை வேணுங்க, அவரை கேட்க போகிறேன். நீ போய் கேட்க போகும்போது யாருப்பா நீ, உனக்கு என்ன வேணும்? வேலையா? பார்க்குறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன் என்று மனசு குளிரும்படியாக பேசினா இந்த எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு குழி. யாரையா நீ, யாரையா அவனை உள்ளே விட்டான்? வாட்ச்மேன் இவனை பிடிச்சி வெளியே தண்டு என்று மேலே விழுந்து பிடுங்கினான்னா முத்தி போச்சு, தலையில் தேய்ச்சிக்கோ. இந்த எலுமிச்சம்பழம் ஒன்று தான் 2த்துக்குமே பயன்படும். அந்த பயன்படக்கூடிய எலுமிச்சம்பழத்தை போய் புழிஞ்சிட்டு அதை திருப்பி அதில் எண்ணெய் ஊற்றி, தப்பு. அகல் விளக்கில் தான் எண்ணெய் ஏற்றணும், மண் அகலில் தான் ஏற்றணும். நீங்கள் சாமி படமே வேண்டாம், வீட்டில் ஒரு மண் அகல் ஏற்றி வச்சு வணங்கினா எல்லா தெய்வமும், அந்த மண் அகல் செய்திருக்கிற மண் இருக்கிறது அது பூமி, அதில் ஊற்றுற எண்ணெய் இருக்கே அது தண்ணீர், அதில் இருக்கிற ஜோதி இருக்கே அது நெருப்பு, அது அலைகிறதே அது காற்றுல, அந்த வெளிச்சம் பரவுகிறதே அது ஆகாசம். பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை ஒரு அகல் விளக்கில் இருக்குது. அந்த ஜோதி வடிவானவன் தான் முருகன். அதனால தான் அந்த முருகப்பெருமானுக்கு கார்த்திகை விசேஷம். கார்த்திகை விளக்கு முருகனுக்கு விசேஷம். ஏன்னா பஞ்சபூத சேர்க்கையோடு வந்தவன் அவன். அதனால் அந்த முருகனுக்கு வழிபாடு செய்யணுன்னா அகல் விளக்கில் போடு. வெள்ளி விளக்கு தங்க விளக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லை, மண் அகலில் ஏற்று. அப்போது சொல்லுகிறார், என்னுடைய புத்தியிலே வருகிற தயக்கமும் என் உடம்பில் வர்ற தயக்கமும் இந்த துன்பங்களெல்லாம் நீங்க வேண்டுமே என்றால் உன்னை நான் வாழ்த்தணும், உன்னை பற்றி நினைக்கணும், உன்னை வணங்கணும், உனக்கு நான் தண்டனிடணும். அதை செய்யலையே, நான் சிந்திக்கிறேன் என்று சேவிக்கிறேன், தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன், ஒன்றும் வாழ்த்துகிறேன், மயில் வாகனனை சந்திக்கிறேன், உண்மை சாதிக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன், புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கு. இந்த தண்டைங்கிறது சின்ன குழந்தைக்கு தான் போடுவாங்க, பெரியவங்க போடுறதுக்கு பேர் சிலம்புன்னு பேர். சிவபெருமானை சொல்லும் போது மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம்பார். முருகனுக்கு போடும்போது தண்டை. தண்டையணி வெண்டயம் கிங்கிணி சதங்கையொடு திருப்புகளில் பாடுவார். தண்டை அணிந்த வந்தா இவர் தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உரை திண்டாட விழ பண்ணுவே செந்தில் வேந்தனுக்கு தொண்டாகி அவிரோத சுடர் வடிவாள் கண்டாயடா அந்த வந்து பார் என் கைக்கு எட்டவே. அந்த தண்டை சிற்றடி இருக்கிறதே அது எந்த நேரத்திலையும் தண்டையும் சிலம்பும் கொஞ்சம் அந்த யமதர்மனே நீ என்னை வந்து அழைக்க வந்தா, முருகன் அடியாரை அழைக்க வந்தா முருகன் வந்துடுவான். அவனுடைய தண்டையும் சிலம்பும் கொஞ்சம் வரும். ஏன்னா முருகன் வருவதற்கு முன்னால் தண்டை சத்தம் கேட்கும். குழந்தையோட காலில் தண்டை சத்தம் கேட்டால் சந்தோஷம். அதை நெஞ்சில் நிறுத்திட்டு காலுக்கு தண்டை போட்டு, இப்போலாம் அதில் ஒன்றும் போடுறது கிடையாது. அதான் 1.25 வயசுலேயே கொண்டு போய் ப்ரீ எல்கேஜியில் சேர்த்து விட்டு படிடான்னு போட்டுறீங்களே, அப்புறம் அதுக்கு எங்கேருந்து சந்தோஷம் வரும்? அப்போல்லாம் குழந்தைங்க 1 வயசு ஆச்சுன்னா 10 மாதம் 1.5 வயசு ஆச்சுன்னா காலுக்கு தண்டையும் காப்பும் போட்டு நெஞ்சு மேலே நிறுத்தி வச்சுப்பாங்க. அப்பா படுத்துக்கிட்டு அது ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்கும், நெஞ்சில் ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்கும். தத்திங்க கொட்டினானா தயிரும் சோறும் தின்னானாம்மா. அந்த சந்தோஷமெல்லாம் இன்றைக்கி எந்த பெற்றோரில் நிற்கிறவங்கெல்லாம் நீங்களாம் இளையவர்கள் தான் அனுபவிச்சிருக்கீங்களா? இல்லையே. 1.25 வயசுலேயே அந்த குழந்தைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் அனுப்பி சாயந்தரம் வந்தால் டியூஷனுக்கு அனுப்பி மீதி இருக்கிற நேரத்தில் கராத்தே கிளாஸுக்கு போ, டிராயிங் கிளாஸுக்கு போகிறது பிழிச்சு எடுத்து அது பார்க்குது. நான் படிக்கிற வரைக்கும் நீ என்ன பாடுபடுத்துகிற, நான் படித்து முடிச்சுட்டு உன்னை என்ன பாடுபடுத்துகிறேன் பாருமா. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். கண்டிப்பாக அதே தான். முன்னெல்லாம் கல்சட்டியில் வத்த குழம்பு வைப்பாங்க. பால் காய்ச்சினா அந்த பாத்திரத்தை தேய்க்க முடியாது, அதுக்கு ஒரு கல் வச்சுருப்பாங்க. அந்த கல்லை போட்டு தேய்ச்சா தான் அந்த பால் பாத்திரத்தில் அடுத்த நாள் பால் காய்ச்ச முடியும், ஒட்டிக்கும் நல்லா. அந்த எண்ணெயில் பலகாரம் பண்ணால் அந்த வானலியை ரோட்டில் மண்ணில் போட்டு தேய்ப்பாங்க எங்கள் அம்மா எல்லாம், ஒட்டிக்கும். அந்த ஒட்டி கொண்ட பொருள்களிலே செய்ததில் மனசில் ஒட்டி கொண்டது. இப்போ ஒட்டவே ஒட்டாது, நான்ஸ்டிக் ஒட்டவே ஒட்டாது. அப்பாவோட புள்ள ஒட்டுறதில்லை, புருஷனோட பொண்டாட்டி ஒட்டுறதில்லை, அண்ணனோட தம்பி ஒட்டுறதில்லை, வாத்தியாரோட மாணவன் ஒட்டுறதில்லை, ஒட்டவே ஒட்டாது. இப்போ அதுக்கு மேலே யூஸ் அண்ட் த்ரோ, சாப்பிடு தூக்கி எறி. அதைத்தான் நீங்கள் பையனுக்கு செய்கிறீங்க. அவன் என்ன பண்ணுறான், நான் படிக்கிற வரைக்கும் எங்கள் அப்பாவை யூஸ் பண்ணிப்பேன், நான் படிக்கிற வரைக்கும் எனக்கு டிஃபன் கட்டி கொடுக்க எங்கள் அம்மாவை யூஸ் பண்ணிப்பேன், நான் படித்து முடித்து வேலைக்கு போனால் அப்பாவையும் அம்மாவையும் த்ரோ. நீ யூஸ் அண்ட் த்ரோவில் போட்டதுனால உன் பையன் உன்னை யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுறான். தப்பு, அதெல்லாம் தப்பு. அதனால் இறைவனை எதுக்காக கொடுத்தானோ அவரவர் கடமைகளை முழுமையாக செய்வது தான் உண்மையான பக்தி.
நீ கோவிலுக்கு போய் தயிர் சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு வீட்டில் மாமியாரை பட்டி போடுறதோ அல்லது விரதம் இருக்கேங்கிற பேரில் கோயிலே கதின்னு உட்காந்துட்டு புருஷனுக்கு ஒருத்தவங்க தண்ணி கூட கொடுக்காமல் இருக்கிறதோ, அல்லது நான் காசிக்கு போகிறேன், அலகாபாத் போகிறேன், நம்ம இமயமலைக்கு யாத்திரை போகிறேன்னு சொல்லி கட்டின பொண்டாட்டி விடுறதோ கடவுள் ஒத்துக்கொள்வதே கிடையாது. ஒத்துக்கொள்வதே கிடையாது. கடவுள் கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் நீ பிரயாகியில் முழுகணும். 2 பேர் அப்படி போக முடியலன்னா மனைவியோட ஒரு கர்ச்சிப்பையாவது வேஷ்டியில் முடிஞ்சுக்கிட்டு குளிச்சாதான் உனக்கு புண்ணியம். கணவனுடைய துண்டையாவது முடிஞ்சுக்கிட்டு நீ குளிச்சாதான் உனக்கு புண்ணியம். ஒத்தர பிரியக்கூடாது என்று நம்முடைய பண்டைய தர்மங்கள் அத்தனையுமே மிக அழகாக அற்புதமாக சொல்லி கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ எல்லாத்தையும் மறந்தனுக்கே ஓதா என கேட்ட அந்த பிரம்மனுக்கு நாதா குமரா நம என்று ஓதா என ஓதியது எப்பொருள்னார். சிவபெருமானுக்கே பிரணவத்தை உபதேசம் பண்ணினவன் தகப்பன் சுவாமி. அதனால் எனக்கு உங்களுக்கு புரியலையா, எந்த காரியத்தை செய்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, முருகனை வேண்டிக்கோங்க. முருகா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 4 இடத்துலேருந்து ஜாதகம் வருது, எந்த இடத்துல கல்யாணம் பண்ணுறதுன்னு தெரியல, நான் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, எல்லாத்தையுமே கேளு, என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, அப்பா எனக்கு ஞானத்தை கொடு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற ஞானத்தை கொடு, எது நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்கிற ஞானத்தை கொடு, யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று புரிந்து பக்குவப்பட்டு அறிந்து கொள்வதற்கு ஞானத்தை கொடு. அந்த ஞான பண்டிதனான முருகனை மயில் வாகனனை சந்தித்தால், அவனை பற்றி சிந்தித்தால், அவனை பற்றி வாழ்த்தினால் நமக்கு எல்லா நலங்களும் கிடைக்கும் என சொல்லி, இதுவும் போக்கும் வரவும் இல்லா இராப்பகலற்ற இடத்திலே சொல்லுவதை விட இதுவரையிலே சொன்னதை தொகுத்து சொல்லுகிறேன். உலகத்திலே எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் இந்து மதத்திலே சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கணபத்தியம், சௌரம் என்ற 6 விதமாக ஷண்மதங்கள் இருந்தாலும் கூட இந்த 6க்கும் பொதுவாக இருக்கக்கூடியது சௌரமாக இருக்கின்ற முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்ற அதுதான் மிகப்பெரியதாக சைவத்தையும் அடக்கி வைணவத்தையும் அடக்கி விநாயகருடைய கணபத்தியத்தையும் அடக்கி எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி கொள்ளக்கூடிய மாபெரும் ஒரு விரதமாக வழிபாட்டு முறையாக இருக்க, அதனால்தான் அவன் மாலோன் மருகனாகவும் மன்றாடி மைந்தனாகவும் விநாயகனுக்கு அண்ணனாகவும் அம்பிகைக்கு மகனாகவும் சூரியனுடைய ஒளியிலே சூரிய புத்திரனாகவும் அவன் எல்லாவற்றோடு சம்பந்தம் கொண்டவனாக இருக்க, அப்படிப்பட்ட கந்தனை கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வும் இல்லை. ஆகையினாலே நமக்கு வாழ்க்கையிலே வருகின்ற புத்தியிலே வருகிற தடுமாற்றமும் உடம்பிலே வருகின்ற ஆசாபாசங்களும் நோயும் இந்த 2ம் நீங்கினால்தான் நான் நிம்மதியாக வாழ முடியும். அதனாலே என் புத்தியிலே வருகின்ற கிளேசத்தையும் காயத்திலே உடம்பிலே வருகிற கிளேசத்தையும் நீதான் நீக்க வேண்டும். அதற்காக நான் உன்னை சிந்திப்பதற்குரிய புத்தியை கொடு, உன்னை சந்திப்பதற்குரிய வழிவகைகளை காட்டிக்கொடு, உன்னை சேவிப்பதற்கும் உன்னை தண்டனிட்டு வணங்குவதற்கும் உன்னை சந்திப்பதற்கும் உன்னையே நம்பிக்கொண்டு உன் நாமத்தையே சொல்லிக்கொண்டு உன்னுடைய அற்புதமான பேரருளை நான் புரிந்து கொண்டு அந்த ஞானத்தை பெறுவதற்கு ஞான பண்டிதா பிரம்மனுக்கு உபதேசம் செய்தாய், சிவபெருமானுக்கே உபதேசம் செய்தாய். அப்படிப்பட்ட கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை எனக்கும் உபதேசம் செய், எனக்கு ஒரு ஞானத்தை கொடு, என் புத்தியை சரியான வழியிலே போக விடு, தப்பிதங்கள் வராமல் தடுமாற்றங்கள் வராமல் எனக்கு மிகப்பெரிய சோதனைகள் வராமல், அப்படி சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு சாதனையாக மாற்றுவதற்கு ஞானத்தையும் பக்தியையும் புத்தியையும் சித்தத்தையும் கொடு என பிரார்த்தித்துக் கொள்வோமே. ஆனால் இறைவன் தண்டை சிற்றடியோடு அந்த கிண்கிணி சதங்கை கொஞ்ச நம்மிடத்திலே வந்து அந்த சின்ன குழந்தை நமக்கு எல்லா நலங்களையும் அருள்வான் என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்பை தந்த நல்ல உள்ளங்களுக்கு